இல்ல இந்த பக்கமா சாண்ட்ரா, நீங்க என்ன சொன்னீங்கல்ல, நீங்க விளையாடினதுலாம் ஓகே தான், என் பாப்பாங்களை வச்சு பாட்டு பாடினது ஓகே இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, எதை வச்சு எதை சொன்னீங்க? நீங்க பாடினதை வச்சு சொன்னேன். எந்த பாட்டு பாடினது உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது? ஏதோ ஒரு பாட்டு பாடினீங்க. நீங்க அதை நம்புறீங்களா? நான் அந்த மாதிரி சொன்னேன்னு நம்புறீங்க? நான் அப்படி சொல்லலை. போற போக்கில் நீங்க இஷ்டத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு நினைச்சுக்கிறதுக்குலாம் நான் ஆள் கிடையாது. நீங்க என்ன அப்படி குற்றச்சாட்டு சொன்னதுக்கு நீங்க சாரி கேட்கணும், என்கிட்ட கேட்கணும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? உங்க கற்பனைக்கெல்லாம் நான் ஆளா? உங்களுக்கு இங்க யாருக்குமே வேற எனக்கு பாப்பாங்க இல்லையா, வேற யாருக்கு பாப்பாங்க இல்லையா? ஒரு பாட்டு பாடினா அதை கனெக்ட் பண்ணி ஏதாவது சொல்லுவீங்களா? யார் கொடுக்குறா உங்களுக்கு இந்த இடம்? தெரியல, நானே எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நீங்களே பேசுவீங்களா? உங்களுக்கு அநியாயமா தெரியல ஒருத்தவங்க மேல அநியாயமா பழி போடுறீங்கன்னு? நீங்க பண்ணதை நான் சொன்னேன். எதை வச்சு சொன்னீங்க சொல்லுங்க. நான் என்ன பண்ண அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க பேசுன என்ன பேசுனேன், என்ன பாடினேன் ஃபர்ஸ்ட், அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்படி மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கேட்டதை சொன்னேன். என்ன கேட்டீங்க? என்ன சொல்லு, கரெக்டா சொல்லுங்க. நான் என்ன பண்ணேன்னு பாட்டு பாடினதை கேட்டே சொன்னேன். என்ன கேட்டீங்க? பாட்டு பாடினதை கேட்டே சொன்னேன். தலை, எனக்கு அவங்க சாரி கேட்கணும். முடியாது. அநியாயமா அநியாயமா என் மேல ஒரு பழி போடுறாங்க. அது 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 ரொம்ப ரொம்ப அநியாயம். அவங்க எனக்கு சாரி கேட்கணும். சொல்லுங்க. சாண்ட்ரா, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீயும் நான் அம்மா அம்மான்னு சொன்னதுக்கு நீ ஏன் பாரு அப்படி சொன்ன அப்படின்னு ஐ நோ. நான் உனக்கு நீ என்ன கோ த்ரூ பண்றன்றது எனக்கு தெரியும். நானுமே சத்தியமா உன்னைய ஹர்ட் பண்ணுன்றதுக்காக நான் சொல்லவே இல்லை. சோ யாரும் நான் உன்னை அப்படி நான் நினைக்கவே இல்லை. நான் எம்மாடி ஆத்தாடி பாட்டு பாடும்போது சாரி சொல்லணுமா? ஏன்னா நான் இந்த சாரி கேம்குள்ள வரல. பட் அப்படி நீ யோசிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரேன். அப்படி நான் யோசிக்கல. யூ நோ தட். எனக்கு அந்த சாரி அது அந்த கேம்குள்ள நான் என்னைக்குமே நான் வரல. பட் இஃப் ஷி இஸ் ஹர்ட் யூ டூ த நீட்ஃபுல். அவ்வளவுதான். சொன்னா சரின்னு சொல்றீங்க, நான் அப்படி சொல்லலன்னு சொன்னா சரின்னு சொல்றீங்க. அப்ப என்ன மட்டும் ஏன் அப்படி சொல்றீங்க? நான் தான் சொல்லியிருக்கேன். நான் யாருக்கிட்டயும் சாரி கேட்க முடியாது. நான் யார்கிட்டயும் சாரி கேட்க மாட்டேன். நீங்க தானே அதை சொன்னீங்க. நான் எதுவுமே பண்ணல. நீங்க சொன்னா நான் தப்பு பண்ணி தான் நான் சாரி கேட்பேன். யார் தப்பு பண்ணா சாரி கேட்கணும், அதுதானங்க நியாயம். நான் தப்பு பண்ணல. ஓ, கரெக்டா சொன்னேன்னு சொல்றீங்களா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நான் இப்படிதான் பண்ணிருப்பேன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க அப்படிதான் பண்ணீங்க, அதை சொன்னேன். என்ன பண்ண? பாட்டு பாடினேன் சொன்னேன். என்ன பண்ண? என்ன பண்ணேங்க நானு? நீங்க பாட்டு பாடின. நான் நிறைய பாட்டு பாடினேங்க. எந்த பாட்டு உங்களை ஹர்ட் பண்ணுச்சு? பாப்பா வச்சு பாடு. இது என்னங்க இது? எல்லாம் இந்த டாஸ்க் இந்த டாஸ்க் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? இவங்கள நான் அப்படிதான் வெறுப்பேத்தினேன், அவங்க என்ன அப்படிதான் வெறுப்பேத்தினாங்க, இவரை நான் அப்படிதான் நிறைய பாட்டு பாடினேன். உங்களை மட்டும் நான் உங்க பாப்பாங்களை வச்சு சொன்னேன். அது என்னங்க ஒரு குழந்தைங்களை வச்சு இழுத்துட்டு வந்து பேசுறீங்க? இது எந்த வகையில சரியா இருக்க முடியும்? என்ன நான் ஒரு அம்மாங்க, எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. என்ன நீங்க இப்படி சொல்றது ரொம்ப பெரிய அநியாயம். நான் சாண்ட்ரா, நான் என்ன சொன்னேன்? அவங்களும் 2 குழந்தை பெற்றிருக்காங்க, நானும் குழந்தை பெற்றுவாங்க உட்காந்துக்கிறேன், எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு துரோகி விரோதி கூட இந்த மாதிரி எண்ணத்தை வச்சு பண்ண மாட்டான். எதிர்க்க சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரி எண்ணத்தை யாருமே பண்ண மாட்டாங்க. இப்படி ஒருத்தர் டார்கெட் பண்றது ரொம்ப தப்பு எனக்கு மனசுல தோணுது. உங்க எதிர்க்கவே நான் சொல்லிட்டு வந்தேன். உங்க எதிர்க்க டார்கெட் பண்றது இல்லை, அது உங்களுடைய ஒப்பீனியன், அது உங்களுடைய விருப்பம். நீங்க எப்படி வேணா நீங்க கேம்ல எப்படி வேணா சொல்லலாம். ஆனா நீங்க சொன்னதுக்கு நான் உங்களுக்கு அங்கேயே சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்கன்ட்டு. அவங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிருக்குது. யாருமே அது மாதிரி பண்ண. இப்போ ஒரு குழந்தைய வச்சு நீங்க தனிமையில ஒரு குழந்தைய விட்டு இங்க இருக்கிறீங்க, அதை வச்சு யாருமே அந்த மாதிரி சத்தியமா பண்ண மாட்டாங்க சார். அதுதான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். இது நீங்க அவங்க மேல பிறமொழி பாடல் பாடக்கூடாதுன்னு சொல்றாங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஏதாவது ஒரு காப்பிரைட் ஃப்ரீ பாடல் ஒரு நர்சரி ரைமோ அந்த மாதிரி சொல்றதுக்கு அதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கும் தெரியும். நான் சொல்லிட்டேன், நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். உங்க தோணுதெல்லாம் நீங்க சொன்னா எப்படிங்க என்னால ஏத்துக்க முடியும்? நீங்க என்னென்னவோ சொல்லுவீங்க, அதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன்னா நான் என்னங்க ஆறுது? என்ன சரி? என்னங்க சொல்ல ட்ரை பண்றீங்க? உங்களுக்கு எனக்கு என்னங்க விரோதம் இருக்கு? நேத்து எதுவுமே இல்லாம நான் சத்தியமா உங்ககிட்ட பேச வந்தேனா? நான் இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை ஹர்ட் பண்ணி தான் சாரின்னு நான் சொன்னேனா? சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிச்சதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீங்க. அப்ப சாப்பிட்டுட்டு பேசுறீங்களான்னு கேட்டனா அதுக்கப்புறம் எனக்கு அந்த இடம் கொடுத்தீங்களா? நீங்க கேட்கல. நான் ஏங்க நான் உங்ககிட்ட பேசிட்டேன், சாரி கேட்டுட்டேன், மறுபடியும் நான் உங்ககிட்ட ஏங்க கேட்கணும்? நான் சாரி கேட்டதுக்காக உங்ககிட்ட வரலங்க. நான் நீங்க தனியா இருக்கீங்க, சரி ஓகே, நான் எல்லாரோடும் நீங்க சேரணும், சிரிக்கணும், பேசணும்ன்றதுக்காக நான் கேட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலும் நான் சொன்னது எனக்கு உண்மையிலே சாரி கேட்கறதுக்கான இடம் எத்தனை இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா ஒருவேளை நான் சாரி கேட்டா நீங்க சரியாவீங்களான்ற எண்ணத்துல தான் நான் சாரி கேட்டேன். இன்னைக்கு நீங்க எனக்கு என்னங்க உங்களை அவ்வளவு பிடிக்காது? உங்க குழந்தைங்க எல்லாம் வச்சு இழுத்து
உங்களுக்கு ஹர்ட் பண்ற அளவுக்கு எப்படிங்க இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது? நீங்க அம்மா தானே, நீங்க செய்வீங்களாங்க இது இன்னொரு குழந்தைக்கு, இன்னொரு அம்மாக்கு பண்ண மாட்டீங்கல்ல? அப்ப இன்னொரு அம்மாவை அப்படி சொல்ல உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? இன்னொருத்தங்க சொன்னா கேட்பேன். என்ன சொல்வீங்க? இன்னொருத்தங்க அப்படி பண்ணா கேட்பேன். ஓ, நீங்க அம்மா, நீங்க இன்னொருத்தவங்களை அப்படி சொல்ல மாட்டீங்க, நீங்க நல்ல அம்மா, நான் ஒரு கேவலமான அம்மா, நான் இன்னொரு அம்மாவை அப்படி ஹர்ட் பண்ணுவேனா? எனக்கு தெரியாது. பட் என்னங்க தெரியாது? நீங்க என்னங்க சொல்ல வரீங்க? வாட் ஆர் யூ ட்ரைங் டு டு? ஒரு தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் போது கூட சாரி கேட்காது என்னங்க அது பழக்கம்? நான் தப்பு பண்ணல. உனக்கும் குழந்தை இருக்குல்ல, உனக்கு 2 குழந்தை இருக்குல்ல, உனக்கு என்ன அப்படி தப்பா தோணுச்சா? சத்தியமா தோணல. இங்க வேற யாருக்காச்சும் அப்படி தப்பா தோணுச்சா பக்கத்துல இருந்தவங்களுக்கு? நிறைய பாட்டு என் புள்ள சத்தியமா நிறைய பண்ணிருக்க மாட்டாங்க யாருமே. எஸ், எனக்கு மனசு கஷ்டமா, யாருமே குழந்தை சத்தியமா சொல்ற யாருமே அந்த இடத்துல பண்ண சான்ஸே இல்ல. குழந்தை சத்தியம் அம்மா சத்தியம் அது தேவையில்லாத இல்லையா? யோ இரியா, நீ ஒரு பேசி ஒரு நிமிஷம் ப்ளீஸ் யா. ஒரே ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம். அங்க இருந்தவங்க ஓகே, தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க பார்க்கல, நீங்க கேட்டீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? சத்தியமா இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? சத்தியமா நான் எல்லாருக்கும் சொல்றேன், அவங்க அப்படி சொன்ன உடனே நான் சொல்றேன், என் 2 குழந்தைங்க மேல சத்தியமா நான் அப்படி சொல்லலன்னு சொல்றேன். அப்பயும் திரும்பி சொல்றாங்க நீ அப்படிதான் சொல்லியிருப்பேன்னு. இப்பயும் நான் வந்து கேக்குறேன், நீ அப்படிதான் சொல்லியிருப்ப, நான் சாரி கேட்க முடியாது சொன்னா என்னங்க அது? என்ன மாதிரியான மனநிலைங்க அது? சாரி கேட்க மாட்டேன்னு சொல்றது என்ன மாதிரி என்னங்க அது? கேட்க முடியாது. சரி விடுங்க, இல்லங்க அவங்களுக்கு நீ பேசி சொல்லலாம், கிளியர் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் நீ சொல்லிட்ட. இரு ஒரு நிமிஷம். எல்லாம் கேட்க மாட்டீங்களா? லூஸ் மாதிரி திவ்யா எப்ப பாருங்க கத்திக்கிட்டே இருப்பீங்க. நான் தான் சொன்னேன் என்ன எனக்கு புரியல. பிரச்சனையை மாத்தாதீங்க This is not right, Kamardin. எங்க சாப்பாடு சுட்டுச்சு பின்னாடி வந்து பயமுறுத்திட்டாங்க, கத்திட்டேன். என்ன இப்போ அது? பயமுறுத்தல, நான் பார்க்க போனா அவங்க பயந்துட்டாங்க. இது நார்மலா நடந்துருச்சு. அதுக்கு லூசு மாதிரி சொல்றது தேவை. வேற யார் வந்து சொன்னது? வேற யார் நான் கத்துறத சொன்னதீங்க? ஏங்க அது என் பழக்கங்க, அது அப்படிதான் கத்துவேன். சாண்ட்ரா நான் சொல்லட்டா? ஏங்க தெரியாம வந்து பின்னாடி கத்திட்டு அதுக்கு என்ன? அவங்க வேலைய மட்டும் உட்கார்ந்து பாருங்க. ஆனா எவ்வளவு அம்மா இருக்காங்க, எல்லாருக்கும் நீங்க சாரி கேட்கணும். அநியாயமா பழி போடுற கேரக்டர்ஸ் இருக்காங்களே, சும்மா இவர் அப்படியே அநியாயம். தேவையில்லாம ஒருத்தங்க மேல பழி போட்டுட்டு சாரி கூட கேட்க மாட்டேன்னு சொல்றீங்கல்ல. யாரு கேட்கணுமோ அதை இவங்க கேட்பாங்க. நான் இது கேட்க வைப்பேன். ஓகேவா? முடிஞ்சா டிஸ்பஸ் கேட்க வைங்க. அட்டென்ஷன் கொடுக்காதீங்க இந்த விஷயத்துக்குலாம். செருப்போடு செருப்போடு வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. ஒரு நிமிஷம். பின்ன கத்துறதுல என்ன பிரச்சனை? ஒரு நீ கத்துன உடனே எல்லாருக்கும் எனக்கு பின்னாடி வந்து தொடரும்போது எனக்கு பயம் இருந்துச்சு, நான் கத்துனேன். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல இது மட்டும் தான் தெரியும் உனக்கு. என்ன சொன்னாலும் புரியாது உனக்கெல்லாம். பயமா இருக்கா? பயமா இருக்கா? உனக்கு பயமா இருக்கு, காதை பொத்திக்கோங்க. இல்லம்மா 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 இங்க பாருங்க. பயந்துதான் கத்துறாங்க. எதுக்கு லூசுன்னு வார்த்தை விடுறீங்க? அவங்களுக்கு கத்துறது அந்த சுவாகம் இருக்குன்னா நீங்க லூசுன்னு சொல்லலையா? கம்முதின் லூசு மாதிரி நீங்க சொன்னீங்க. விடு நம்ம போயிடலாம். விடு. என்னமா லூசு மாதிரி நீங்க சொன்னீங்க, அதுக்குதான் அவங்க கோவமே படுறாங்க. நார்மலா ஒரு வீட்ல இருந்தாலே சொல்லுவாங்கம்மா, ரொம்ப நீ பிரச்சனை பண்ணணும்னு பண்ற. நான் பிரச்சனை அவசியமே கிடையாது. நிஜமாவே நான் பயந்துட்டேங்க. இங்க எல்லாம் லிவிங் ஹால்ல உட்கார்ந்திருக்கீங்க, சாப்பாடு புடிச்சிட்டு போகுது, நான் போனேன். உங்களுக்கு தெரியல, டக்குனு பார்த்து பயந்துட்டாங்க. அதுல என்ன இருக்கு? ஏங்க அதுக்கு ஏன் இருங்க? எனக்கு இது பண்ண விருப்பம் இல்ல. ஆனா நிறைய வாட்டி நானே பயந்துருக்கேன். நீங்க எனக்கு பயந்து நான் கத்துனேன். நான் வேணும்னு கத்து கிடையாது. நான் எனக்கு அது எனக்கு பழக்கம். நான் என்னங்க பண்றது? பயப்பட கூடாது. லூசுன்னு சொல்லாதீங்க. நான் பேசலாம் இல்லடி. புரியுது. நான் வேணும்னு கத்துனேன். நார்மலா சொல்றேன். நான் என்ன வேணும்னு கத்துனேனா? நல்லா இட்ஸ் நாட் ஃபேர் அட் ஆல். அது பிரச்சனை பண்ணல கம்முதின். லூசு மாதிரி அப்படின்னு சொல்றப்போ போனா தப்பு பண்ண நான் ஒத்துக்கிட்டேன். ஓகேவா? ஒரு விஷயம். Proud of you. You held your nerve. Yes.